வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் A15 எப்படி வந்து எஃப்ஆர்பி எடுக்கிறது. முதல்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா A15ஓட என்ன CPU அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோம். இது வந்து மீடியாடெக்கில் வர்ற CPU அப்படின்னாலே நமக்கு தெரியும் இது வந்து ப்ரூ மோட்லேயோ இல்லை ப்ரீ லோடர் மோட்லேயோ வந்து தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னு. இது மீடியாடெக்கோட ஹீலியோ P35 வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபோன் தான். அப்படின்னா Android 11, 10 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த டூலை யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா AMD டூல். ஓகேவா, AMD டூல் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கு ஒரு பெஸ்ட்டான டூல். மீடியாடெக் ஃபோனை வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஓரளவு Android 14 வரைக்குமே இதில் வந்து ரன் ஆகுது. மீடியாடெக்கு குவால்காமுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கேட்குது. இப்போ நான் AMD டூலை வந்து நான் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இது வந்து ரொம்ப சின்ன ஃபைல் தான். அடிக்கடி வந்து நமக்கு வந்து அப்டேட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் டூல்ஸ் இது. அப்படிங்கிறப்ப இந்த டூல் மீடியாடெக்கு நல்ல பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. மீடியாடெக்கு நிறைய மாடல் வந்து இருக்குது. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் மீடியாடெக் ஓரியண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து AMD டூலை வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆன பிறகு நான் வந்து இந்த ஃபைலை வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து பெரிய லெவலில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இது வந்து டைரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இந்த டூலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து இயருக்கு வந்து ஒரு 3000 அந்த ரேஞ்சுக்கிட்ட வருது. மீடியாடெக் எல்லாத்துக்கும் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கும்போது ஒரு 30 கிரெடிட்ஸில் கிடைக்கும். நீங்கள் அந்த ப்ரைஸுக்கு இந்த 30 கிரெடிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவால்காம்லாம் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து கிரெடிட் பேஸில் போகுது. ஆனால் நீங்கள் கிரெடிட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு 5 கிரெடிட்ஸ் கேட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 500 கிட்ட போயிடுது. அதனால் வந்து இது கிரெடிட் பேஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வராது. இப்போ வந்து நான் வந்து ஓப்போ மாடல் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து யூனிவர்சல்னால் நம்ம CPH எந்த மாடல்னாலும் யூனிவர்சல் போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு மாடலே இருக்கிறதுனால A15 அப்படிங்கிற மாடலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து FRP ஃபேக்ட்ரி ரீசெட் 2 ப்ராசஸும் பண்ண வேண்டிய இது இருக்குது. ஃபேக்ட்ரி ரீசெட்டும் பண்ணிவிட்டு FRPயும் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா A50ஓட மாடல் நம்பர் எடுத்துக்கிறேன். இதில் இந்த CPH நம்பர் இருக்குல்ல, இது வந்து மேக்ஸிமம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா CPH நம்பர் மாறும்போது ஓப்போவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மாடலே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நம்ம A15 அப்படிங்கிறது வரும்போது எனக்கு வந்து மாடல் இருக்குது. எனக்கு வந்து சப்போஸ் மீடியாடெக் ஃபோனு எனக்கு மாடலே இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மீடியாடெக் யூனிவர்சல்னு போட்டிருந்தானே அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா CPH செலக்ட் பண்ண உடனே எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் இருக்குது, ஃபேக்ட்ரி ரீசெட் FRP இருக்குது. நான் FRP கொடுத்தோம் அப்படின்னா ரீபூட் பை ஸ்பீட் மோடு கொடுத்துட்டு ஹை ஸ்பீட் மோடு கொடுத்துட்டு நான் கனெக்ட் பண்ண சொல்லுது. இப்போ வால்யூமு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூமு அப்பு டவுனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிளை இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து மீடியாடெக் USB போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிட்டு அதோட CPU டைப்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிடெக்ட் ஆகிட்டு இப்போ வந்து ப்ரூ மோடு, அதாவது நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரூ மோடு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தது FRPயும் ரீசெட் பண்ணிட்டு ஃபோனு வந்து ரீபூட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து A15 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஆண்ட்ராய்டு 10 பார்த்தீங்க அப்படின்னா FRPயும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட்டும் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பழைய மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் ஓரியண்டட் மாடல்லாம் ரொம்ப ஸ்பீடாகவே இதில் வந்து ரன் ஆகிடுது. இப்போ நீ AMD டூல் வாங்குறது ஒர்த்தா அப்படின்னா மீடியாடெக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒர்த்தான டூல், நல்ல ஸ்பீடான டூல். ஒரு ஃப்ளாஷ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஆப்ஷனை வந்து கரெக்டாக பார்த்து ஃப்ளாஷ் பண்ணணும். இல்லைனா ஃபோன் வந்து இதில் வந்து டெட் கண்டிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் கிளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் FRP ஃபேக்ட்ரி ரீசெட் ரெண்டுமே நடந்துட்டு இப்போ இந்த AMD டூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரெடிட் பேஸ்லேயும் வருது. இது இப்போ நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கேட்கல. இப்போ வந்து ப்ரூ மோடு எக்ஸ்ப்ளோர் ஆன பிறகு உங்களுக்கு கிரெடிட் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா AMDயில் எப்படி வந்து FRP ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்க. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேரோட வீடியோவில் நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் ரிலேட்டட் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.